இன்னைக்கு என்ன குழம்பு செய்ய போறீங்க சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீனா? நெத்திலி மீன். அதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்கணும்? கழுவி வச்சிருக்கேன் நெத்திலி மீன். சரி. எண்ணெயை ஊற்றி நான் கடலை எண்ணெயில் சமைக்கிறேன். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் சமைச்சிக்கிறேன். சரியா? வேணுங்கிற எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காய்ஞ்சோன்னு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம். உப்பு எதுக்கு போடுறீங்க? ஓகே. 2 பச்சை மிளகாயா? எத்தனை தக்காளி போட்டிருக்கீங்க? 2 தக்காளி. இவ்வளோ மீனுக்கு 2 தக்காளி. பெரிய தக்காளியா? புளி எவ்வளோ அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க? பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ். காட்டுங்க எவ்வளோ புளி ஊற்றுறீங்க. கரைச்சி வச்சுட்டீங்க. சரி. புளியை ஊற்றுறோம். ஓகே. இப்போ புளி ஊற்றியாச்சா? மிளகாய் 2.5 ஸ்பூனா? குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எல்லா மீனையும் போடுறோம். அது ஒரு கொதி வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை. தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அதில் மட்டும் மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் மிளகு வேறு சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். சோம்பு போட்டு அரைச்ச தேங்காய் அதையும் எடுத்து இப்போ ஊற்ற போகிறீங்க கொதி வந்ததுக்கப்புறம். இந்த தேங்காயை ஊற்றியாச்சு. ரெடியாகிடுச்சு. மீன் ஊற்றி இறக்க போகிறேன். எவ்வளோ நேரம் கொதிச்சிருக்கு? 10 நிமிஷம் கொதிச்சிருக்கா? 10 நிமிஷம் கொதிச்சிருக்கா? நல்லா வச்சிருச்சு. சரி. குழம்பு ஊற்றி சாப்பிட வைக்கிறது. சோறை போட்டு சரி. எங்கள் சேனலில் லைக்